டிராவலிங்னு சொன்னாலே ரொம்ப பேருக்கு பயம். ஐயோ டைம் இல்லையே, ஐயோ ரொம்ப காசு பிடிக்குமே, எல்லாம் வேணாம், இப்போ வேணாம், வேற நாள் பார்த்துக்குவோம் அப்படின்வாங்க. ஆனா குறைவான பட்ஜெட்ல நல்லா சுத்திட்டு நல்ல ஹோட்டலு, நல்ல சாப்பாடு, வீட்டுக்கு போறப்ப கிஃப்ட், இதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு என்னால ப்ரூவ் பண்ண முடியுங்க. இன்னொரு எங்க இருக்குன்னு தெரியுமா? வெல்கம் டு தமன் நகரா. தம்பிலிருந்து தான் வர்றதுக்கு ஒரு 3 hours ரைட் பிடிச்சி செம்ம ஒரு ஜோனி அப்படியே காத்தடிச்சுக்கிட்டு ஜில்லு ஜில்லுன்னு வாட் சைட். ஜெட்டிலேருந்து நான் தங்க போற இடம் அவ்வளவு தூரம் இல்லை. இங்க வந்தீங்கன்னா தங்குற இடத்துக்கு பஞ்சமே இல்லை. உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்டுக்கு நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இந்த தடவை நான் தங்க போற இடம் ஜாய் கெஸ்ட் ஹவுஸ். அப்படி எப்படி ரூம் உள்ள வந்தாச்சு. வாட் அ பியூட்டிஃபுல் ரூம். இந்த மாதிரி ஒரு பெட்டை பார்த்தோன்னே அப்படி இருக்கு. ஓகே, இந்த ரூம் பத்தி லைட்டா சொல்றேன். அழகான சாஃப்டான மெதுவா மிதுன்னு ஒரு மெத்த இருக்கு, ஏர்கான் இருக்கு, ஃபேன் இருக்கு. நம்ம பாத்ரூம் போய் பாருங்களேன், எல்லாம் கிளீனா அப்படியே சூப்பரா ஜும்முன்னு இருக்கு. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன், வெளியாகணும். ஓகே, see you there. தமன் நகரா உலகத்திலே ஓல்டஸ்டான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட். இத பாத்தீங்கன்னா 1938ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம். இன்றைக்கு 130 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் ஆச்சு. ஒரு 4000 கிலோமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கிற ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் தான் தமன் நகரா. இது 3 டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. தமன் நகரால என்னோட அட்வென்ச்சர் ஆரம்பிக்கிற முன்னுக்கு கண்டிப்பா சாப்பிட்டாங்க, ஏன்னா சித்தராங்கா இருக்கணும். ஸோ தஹான் கார்னர்னு ஒரு இடம், அதாவது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். ஸோ என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அது கண்டிப்பா இருக்கணும், அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரை எக் நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி. அண்ட் தண்ணி வந்துட்டு சியூரா ஐஸ். இன்னொன்று இதுதான் வந்து முக்கியமான மேட்ரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தேன் தும்போயா. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றேன். நம்ம இக்கான் பாத்தேனை வச்சுட்டு இந்த பேஸ்ட் வந்து எதுல தெரியுமா செய்யறாங்க? டூரியான்ல. பேசும்போதே வாங்கி ஊறுதுல போட்டு சாப்பிடுறோம். ரொம்ப நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, இட்ஸ் டிஃப்ரெண்ட். வந்துட்டு வாயில வச்சோன்னே, அதாவது சாப்பிட்டோன்னே நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப திருப்பி போடுறப்பதான் வந்து அது உண்மையான ஒரு கிக் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு இந்த 2 நாளா ஃபுல்லா ஆக்டிவிட்டி இருக்கு பாருங்க. எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு சும்மா போறேன். அங்க உங்களை சந்திக்கிறேன். தமன் நகராவை நீங்க நல்லா சுத்தி பார்க்க போறீங்கன்னா இங்க உள்ள டூரை எடுத்தே ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய டூர் ஏஜென்சிஸ் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அதுல இருக்கிற ஒரு டூர் ஏஜென்சி தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்திலே இருக்கிற TN நேச்சர் அவுட்டோர். இன்னைக்கு நம்ம பிரதர் வந்துட்டு நல்ல ஒரு செக்அப் டீல் கொடுத்துருக்காரு. அதாவது ரேபிட் ஷூட்டிங் அண்ட் ஒராங் அஸ்லி செட்டில்மெண்ட் போய் பாக்குறதுக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். நான் போனதில்லை, இன்னைக்கு போய் பார்ப்போம். தேங்க்யூ ப்ரோ. தமன் நகர்ல டூர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பஜாபாத் பர்ஹி தாண்ட போயிட்டு கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரொம்ப வேலை இல்லைங்க, வெறும் ஒரு வழி தான். என்ட்ரி பாஸ் கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன அசல் தான். இது எங்க போகுதுன்னா வந்து ஒராங் அஸ்லியோட செட்டில்மெண்ட். அவங்க இடத்துக்கு வந்து சின்னதா ஒரு 10 மினிட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு சர்வீஸ். ஸோ அந்த சைக்கிள் கேப்ல சைட்லாம் நீங்க பாருங்க எவ்வளவு அழகா லவ்லியா இருக்குது. பக்கத்துல போட்னா போகுது, அங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹாய் பாய்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஜாலியா உட்காந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்க இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், செம்மையா இருக்கு. ஒரு பீஸான 10 நிமிஷம் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம ஒராங் அஸ்லி வில்லேஜுக்கு வந்தாச்சு. மலேசியால பாத்தீங்கன்னா டோட்டல் 18 கவும் ஒராங் அஸ்லி இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்த இடம், அதாவது தமன் நகர், என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா கவும் பாத்தே. அவங்கள தான் பார்க்க போறோம். கம் லெட்ஸ் போய் பார்ப்போம். குரூப்பா பிரிச்சுட்டு இங்க உள்ள டோர் கைட்ஸ் வந்துட்டு இங்க உள்ள கல்ச்சர், இங்க உள்ள வெப்பன்ஸ், நெருப்பு எப்படி பத்த வைக்கிறது எல்லாமே பிரிச்சு மெஞ்சி எல்லாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பின்னால நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த சும்பே, அந்த வெப்பன், அந்த ஏமோ எப்படி செய்யறது, ஒரு புது சிஸ்டம் நம்மளுக்குலாம் வந்துட்டு இங்க வந்து கத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபயர் எப்படி ஸ்டார்ட் பண்றது நம்ம பார்த்துருப்போம். ஆனா இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமா லைஃபா விட்னஸ் பண்ணலாம். அடுத்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன், அவங்களுக்கு தெரியாது. பார்ப்போம். Aku tak power bro. Kau apa yang kata kata. Okay, Mama last try. Okay. Finally, there's something.
அந்த ஆக்டிவிட்டியை பார்த்தீங்களா, அதை தவிர்த்து இந்த இடம் வந்துட்டு அவங்க ஆக்சுவல் வீடு, அதாவது அவங்க தங்குறது வாழ்ற ஒரு கம்பம். நம்ம கம்பத்தில் இருப்போம் அதே மாதிரி இங்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் லேப்பா பண்ணிட்டு பீஸா இருக்காங்க. இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா மேலே கும்பமா பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் வந்துட்டு அவங்களே கட்டுனது, அவங்களே பண்ணுது. தண்ணி லீக் ஆகலாம், அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த செட்டில்மெண்ட்க்கு வந்தீங்கன்னா இங்க உள்ள சிவினியர்ஸ், அதாவது மர்ச்சன்டைஸ் விற்கிறாங்க, வாங்கி சப்போர்ட் பண்ணாம போகக்கூடாது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன் மிஸ்டர் பவர். பவர் இனி பிரபா டாப்லோ இது சொல்லி தான் வாங்கி சப்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு யார் சும்பைக்கு வாங்க போறான்னு தெரியல, பார்ப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். மலேசியா முழுவதும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மலே ஃப்ரெண்ட்ஸ், சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாபி ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே ஒராங்காஸ்லி நீங்கள் பார்க்கலன்னா இங்கே தாராளமாக வந்து பார்க்கலாம். எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர்கிட்ட இது வாங்கினேன், செம்ம ஒரு பவர்னு ஐட்டம். நம்மளுக்கு லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே நான் வந்து கற்றுக்கிட்டது ஒரே விஷயம், எது இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு. ஸோ இங்கே உள்ள மக்களை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிட்டேன். தமான் நகரா வந்தீங்கன்னா கம்பம் ஒராங்காஸ்லி மறக்காம நீங்கள் வந்து பார்க்கணும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஒராங்காஸ்லி செட்டில்மெண்ட்ஸ் செட்டில். இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஷூட்டிங். எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? போய் பார்ப்போம். ரேபிட் ஷூட்டிங் வந்துட்டு இந்த குட்டி போட்டு வந்து வேகமாக போகுமா, தண்ணியில் மேலே தெரியுமா, சீக்கிரம் தண்ணியில் ஒன்று தெரியுமா, போக்குறதெல்லாம் கடிச்சிருமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாட்டர் ரொம்ப வேகமாக ஆகிடுங்க, போட்டு தரமட்டமாக ஆடுங்க. ரொம்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா அந்த ஒரு பிரச்சனை எங்க இருக்காதீங்க. கூகுள்ல இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு, செம்மையான ஒரு ட்ரிப்பு. இது வந்துட்டு 1 hour ஜர்னி போயிட்டு வருதுக்கு. போட்ல வந்துட்டு போறப்ப கொஞ்சம் ஹெவியா இருக்கு பாருங்களேன். அந்த ஹெவியா இருக்கிறப்ப போட்டை கட்டுவாங்களாம், போட்டை திருப்புவாங்களாம், என்னமோ மட்டும் அப்படி நிறைய இருக்குதா அவளை ஒட்டா போட்டி. ஸோ மொத்தத்துல நீங்க நினைச்சிட்டு ஒத்தையா ஒட்டா வீட்டுக்கு போறீங்க. என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரேபிட் ஷூட்டிங் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா வந்து இது ரொம்ப அப்படியே ஆர்ப்பாட்டமான இது இல்லை. ஸோ லைட்டா அப்படியே பீஸா அப்படி சினரிஸ்லாம் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஜாலியா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டின்னர்னா வந்துட்டு சட்டுன்னு சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு நான் பண்ண ஆக்டிவிட்டிலாம் அந்த மாதிரி ரொம்ப பசிக்குது, கோச்சிக்காதீங்க. ஜிங்கு காசாய் சாரி சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு கறி, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக் ஃப்ரை, அப்புறம் வந்து கீரைகள், அப்புறம் டெட்டி. இன்னைக்கு என்னோட ஆக்டிவிட்டிஸ்லாம் சிறப்பாக ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ரேபிட் ஷூட்டிங் போனோம், அழகாக சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒராங்காஸ்லி செட்டில்மெண்ட் போயிட்டு நம்ம பவர் ஸ்டாரை பார்த்தோம். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் டேல ரொம்ப ஹெவியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஆனால் இது முடிஞ்சு டேஷார்னு ஒன்று இருக்கு, சாப்பிட்டு அப்புறம் சொல்கிறேன். டின்னர் முடிச்ச கையோட மறுபடியும் போட்ல கிராஸ் பண்ணி இங்க உள்ள நைட் ஆக்டிவிட்டிக்கு போகணும். தமான் நகராக வந்துட்டு இந்த ஒரு ஆக்டிவிட்டியை செய்யாம போனா அது டோட்டல் வேஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் வாக், கையில டார்ச் லைட் கொடுத்துருவாங்க, லெட்ஸ் கோ. வந்து பூந்த கையில ஒரு பூச்சி மாட்டிருச்சு. அதாவது என்ன பாத்தீங்கன்னா ஸ்டிக் இன்செக்ட். நான் வந்துட்டு தமிழ்ல இருந்து குச்சி பூச்சி. இங்க ஒரு ஸ்பைடர்மேன் இருக்காரு. அந்த ஸ்பைடர்மேன் தான் வந்து ஹண்டிங் ஸ்பைடர். அப்படியே வாக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நீங்க வந்து சூடான லைட் வச்சா அவர் ஓடிடுவாரு. இப்ப கைங்க வச்சுக்கிட்டு இருக்குங்க, ஓடிட்டாரு. இவ்வளவு பெரிய கொக்கோச் என் லைஃப்ல பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளவு பெருசே பறந்தாலே பயப்படுவோம். இது பறந்துச்சுன்னா ஓ காட் நோ, டேஞ்சரஸ். நைட் வாக் வரும்போது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வெப்பன் தான். ஏன் தெரியுமா? அது இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? மறக்காம டார்ச்ல எடுத்துருவாங்க. ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கு ஃபுல்லா வந்து இன்செக்டா கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் வந்து ஒரு குருவி கடிச்சிருக்கு. அந்த பேர் வந்துட்டு கிரீன் பபே. தெரியுதா? மரத்துக்குள்ள பீஸா ஒளிஞ்சிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சில் அப்படி ஒளிஞ்சிருக்கு. அப்படி ஷாய் டைப்பா இருக்காரு அவரு. என்ன கதைன்னு தெரியல, ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஆனா பாருங்க, ஐ ஸ்பாட் ஒன் கஞ்சில்.
நம்ம ரஜினிகாந்த் சார் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமல்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். அது பேர் தான் வந்துட்டு பிரான்ஸ் பேக் ட்ரீ ஸ்னேக். ஏன்னா வந்துட்டு முது வந்து அப்படியே பிரான்ஸாக இருக்குமா, கிலோபெட்ரா மாதிரி, முன்னுக்கு வந்து க்ரீனாக இருக்குமா, இன்க்ரெடிபிள் ஹக்கு மாதிரி. ஸோ மரத்து மேலே அப்படியே பீஸாக தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. பிளாக் ஸ்கோப்பியனை இவ்வளோ கிட்ட பார்க்கறது வந்து ஒரு ரேரான ஒரு சைடுன்னாங்க. அதாவது யாரு, எங்களோட டூர் கைடு. இங்கே பார்த்தீங்கன்னா மரத்து பக்கத்திலே ஒட்டி நம்மளுக்கு எவ்வளோ க்ளோஸ் அப் சீன் கொடுத்துருக்காரு பாருங்க. இது வந்துட்டு நீங்கள் யூவி லைட் அடிச்சிங்கன்னா வந்து அது வந்து க்ளோ இன்டாக்ட் பண்ணும், அதாவது கிரீன் கலராக தெரியும். இவ்வளோ உங்கள்கிட்ட காமிச்சு நீங்கள் வராமல் போனீங்கன்னா 100% ஒரு வேஸ்ட்னு சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்செக்ட்லேருந்து, பேர்ட்ஸ்லேருந்து, பாம்புலேருந்து, ஸ்கோப்பிலேருந்து என்னென்னமோ பார்த்தோம். இந்த ஒரு பீச் பிளாக்கான ஒரு காட்டில் ஒரு டோர் கைட்டு நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் காமிச்சிட்டு ரொம்ப இன்ஃபர்மேஷன் கற்றுக் கொடுத்தாரு. நிறைய விஷயம் நான் பார்த்துருப்பேன், நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. தம்ம நகரம் வந்தீங்கன்னா இந்த நைட் வாக்கு நீங்கள் வந்தே ஆகணும். நாளைக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக lights on, lights off, bye. காலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து என்னோட 2வது நாள் தாமாண்ட காரில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு சிக்காமான நாசிகமா கடை இருந்துச்சு. பார்க்கறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கச்சா சிம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள், லைட்டா. ஆனால் ஏதாவது கொக்கோய் தேடினா கொக்கோயெல்லாம் கிடைக்கல. ஸோ நாசிகமா சாப்பிட இறங்கிட்டேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வந்து பஞ்சமே இல்லைங்க. மூணு கடை வச்சிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா என்னோட டூர் வந்து ரொம்ப லைட் அண்ட் ஈஸியாக போச்சு. இன்னைக்கு எனக்கு டூர் இருக்கு. நேற்று வந்து கொஞ்சம் வந்து ஓமோம்லா, இன்னைக்கு வந்து 18 பிஜி செம்ம ஆக்ஷன் பேக்காக இருக்கும் போது. ஏன்னா நான் காட்டூலுக்கு போகிறேன். காட்டூரில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு எனர்ஜியோட போகிறேன் இன்னைக்கு. டார்சன் மாதிரி தாமான் நகரால நீங்க டிராவல் பண்ணாலே போட்ல தான் போகணும். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆக்டிவிட்டியும் வேற எப்படி, போட்ல தான். நேத்து பாத்தீங்கன்னா ராத்திரி லைட் இல்லாம, அதாவது ஒரே ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சுக்கிட்டு நம்ம ஜங்கல் ட்ரெக்கிங் போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம டோகை நம்ம அனாஸோட வந்துட்டு வெளிச்சத்தோட போறோம். எங்கன்னா திரேசே ஹில் ட்ரெயில். லெட்ஸ் கோ. எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா? இந்த மரம் பேர் தான் பொக்கோ மங்குண்டு. சியாம் ரேப்லாம் போனீங்களா, அந்த கோயில் அப்படியே கவர் பண்ணி அப்படியே இந்த வேர்லாம் கவர் பண்ணி பெரிய மரமா இருக்குல்ல, அதே மரம் தான் அது. ஆனால் வந்து அவ்வளோ பெருசுக்கு இல்லை, ஒரு அளவுக்கு பெருசாக தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி சொல்றாங்க. ஏன்னா டூரிஸ்ட் அப்படியே இந்த ட்ரெயிலில் நடந்து வரப்போ இந்த மரத்தை பார்த்து அங்கே நின்று ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோட்டோ பிடிக்கணும் காமிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபோட்டோ பிடிக்கலாம். இந்த செடியோட ஆக்காரை வந்துட்டு சாப் பண்ணி ரெபூஸ்ட் பண்ணி ஆஃப்டர் டெலிவரி ப்ரெக்னன்ட் உமன் இருக்காங்களா, ஸோ அவங்க குடிச்சா பிளட் சர்க்குலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதோட பேர் கேட்டு பயந்துடாதீங்க, தப்பா தாங்கான். அதாவது வந்து கோஸ்ட் ஃபுட் பிரிண்ட். ஒரு 1.2 கிலோமீட்டர் நடந்து வந்து மிக்ஸ் பேனுக்கு வந்துட்டோம். இன்னொரு 1.3 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலே இருந்தாங்க. ஸோ இங்கிருந்தான் வந்துட்டு புக்கிட் டெரேசே. இதுக்கு மேலே நீங்க நேரா போனீங்கன்னா நல்ல வியூஸ், நல்ல இன்னும் நிறைய ஐட்டம் பார்க்கலான்றாங்க. எப்பப்பா இப்பதான் கொஞ்ச தொலைவு போனேன், ஆனா செம்ம ஒரு டைட்டா இருக்கு போங்க. கொஞ்ச நேரம் இங்க ஒரு குட்டி பிரேக்கை போட்டு அப்படியே அந்த வியூவை லயான் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோட ஜேர்னியை நான் கண்டினியூ பண்றேன். அப்படி இப்படின்னு ஒரு 1.3 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துட்டேன். இப்போ நான் புக்கிட் டெரேசேல இருக்கேன். இங்கேருந்து வந்து ஒரு அழகான வியூ கிடைக்குது. ரெஸ்ட் பண்ற மாதிரி அந்த வியூவை பார்த்துட்டு நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்ட் சொல்றேன். இங்க நீங்க புக்கிட் டெரேசேக்கு வரப்ப நல்ல ஒரு கிளியரான ஸ்கை. அந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா தொலுவா உங்களுக்கு குணம் தான் தெரியும். குணம் தான் பத்தி இன்னொரு மேட்டர் என்னன்னா, பெனின்சுலா மலேசியால அதான் ஹையஸ்ட் குணம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கிளவுடியா இருக்கனால ஒன்றும் தெரியல. பட் எனிவேஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் கீழே இறங்கி போறேன், முடியல ரெஸ்ட். புக்கிட் டெரேசேயோட வியூவை லயன் பண்ணி முடிஞ்சு நான் திரும்பவும் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஏரியாக்கு லஞ்ச் சாப்பிட வந்துட்டேன். என் முன்னாடி இந்த சாப்பாடு பார்த்தேன்னா எனக்கு இந்த லிங்க் சொல்ல கூட எனக்கு வந்து மூட்டு இல்லை. ஏன் தெரியுமா, அவ்வளோ டயர்டா இருக்கு, பிரிஞ்சு போயிட்டேன். டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு less than 3 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டேன். அதாவது அந்த மேடு நீங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போயிட்டு வந்த பாருங்க. ஸோ இவ்வளோ டயர்ட்ல இதுக்கப்புறம் கூட ஒன்று இருக்கான். அதுக்கு முன்னுக்கு சாப்பிட்டுறேன்னு இன்னைக்கு லஞ்சை சாப்பிட்டு முடிஞ்சுட்டு நேரம் ஹோட்டல் போயிட்டு இன்னைக்கு செக் அவுட் பண்ண போறேன் வெள்ளி. ஏன் தெரியுமா, அப்புறம் சொல்றேன். சாப்பிடுறேன். லஞ்ச் முடிச்ச கையோட என்னோட ஷேலையில இருந்து நான் செக் அவுட் பண்ணிட்டு அடுத்த ஆக்டிவிட்டிக்கு ரெடி ஆக நான் ஜெட்டிக்கே வந்துட்டேன்.